அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்டெக் சோலார் விழுப்புரம் கண்டாச்சிபுரம். இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர் கோட்டையிலிருந்து உளுந்தூர் கோட்டை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குங்க. சுற்றி வந்து காடு தான், தைல மரங்கள் இடையில தான் வந்து இவங்களோட வயல் இருக்குங்க. கிணத்துலேயும் தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆடு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் வச்சு தண்ணி இறச்சிட்டு இருந்தாங்க. ஆயில் இன்ஜினோட ஃபுட்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எட்டலை. தண்ணி வந்து கிணத்துல ஆழம் போயிடுச்சு. அவங்களால கரண்ட் சர்வீஸும் இப்போதைக்கு வாங்க முடியாதுன்ற காரணத்தால் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்து வயலில் வந்து நம்ம வந்து சோலார் போட்டு கொடுத்துட்டு வந்திருந்தோம். அவங்களையும் பார்த்துட்டு சரி நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1500 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு. இப்போ கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி தான் தண்ணி இருக்குது. கிணறோட ஆழமே வந்து ஒரு 35 அடி தான். ஒரு 4 அடிக்கு தான் தண்ணி இருக்குது. இப்போ இருக்கிற தண்ணியை வச்சு ஆடுங்களுக்கு தண்ணி வைக்கவும் தீவனத்துக்கு தண்ணி பாய்ச்சவும் தான். அங்கே பாருங்கள் ஏணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படின்னா எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை பார்த்துங்க நீங்களே. இருக்கிற தண்ணியை வச்சு இப்போ சமாளிக்கணும் எப்படியாச்சும் இந்த கோடை காலத்தை. மழை வந்து எதிர்பார்த்துருந்தேன், மழை வந்து பெருசாக இல்லை. அதனால் எப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுன்றதுக்காக சோலார் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, போட்டிருக்கோம். 630 வாட்ஸ் பகலில் டாப்கான் பேனலு ஜிஐ ஸ்ட்ரக்சரில் பண்ணி கொடுத்தாச்சுங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் சோலார் மோட்டர் வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட தேவை என்னன்றது சொல்லுங்கள். அதிக நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது, கிணத்துலேயும் தண்ணி அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மோட்ரு போட்டுக்கலாம். இல்லை இடம் கம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி மோட்ரு போட்டுக்கலாம். கிணத்தோட ஆழம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்ரு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் அதனோட ஆழம், உங்களோட நிலப்பரப்பு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோட்ரு போட்டுக்கலாம். கம்மியான இடம் இருக்கிறவங்க அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுபோல் அதிகமாக இடம் வச்சுருக்கிறவங்க சாதாரண ஒரு மோட்ரு போட்டுட்டு சோலார் போட்டால் வேஸ்ட்டு, தண்ணி பத்தலை அப்படின்றதுக்கு போகக்கூடாதுங்க. யாருக்கு என்ன தேவை, எது சரியாக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சோலார் போடணும். காரணம் என்ன அப்படின்னா, பட்ஜெட் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் அதிகமான இடத்துக்கு கம்மியான பட்ஜெட்டில் சோலார் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி பாயாது. தண்ணி வரும், தண்ணி வந்து ஓடி பாயறதுக்கான அளவு தண்ணி கிடைக்காது. அது மாதிரி தான் தேவையில்லாமல் சின்ன இடத்துக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி வேணும், சீக்கிரம் பாய்ச்சணும்னு அவசரப்பட்டு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணாலும் வேஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்றத கேளுங்க. எங்களால் முடிஞ்ச சரியான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போடலாம். அது மாதிரி வந்து யாரோ எங்கேயே இருந்து கால் பண்ணுறீங்க. தமிழ்நாடு முழுசும் நம்ம போடுறோம் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. இப்போ இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் அவங்க வந்து கேட்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே போடுறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி லாப நோக்கத்துக்காக நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்துடலாம். நாளைக்கு ஒரு ஃபால்ட் ஆகுது அப்படின்னா உடனே எங்களால் போய்ட்டு அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். யாராலையுமே சரி, எவ்வளோ பெரிய டீம் இருந்தாலுமே உடனே அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம டிஸ்ட்ரிக்டை சுற்றி ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் இருந்தது அதுக்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, செஞ்சி இந்த ஏரியாங்க. ஏன்னா இங்கே வந்து எங்களால் ஈஸியாக வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியுன்ற காரணத்துக்கு. அதுக்காக மற்ற யாருக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வரலைங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாடு முழுசும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். அதை முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.